ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சன்னா மசாலா எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. ஒரு கப் கொண்டக்கடலையை நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மறுநாள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பல்லாரி, தக்காளி, சின்ன வெங்காயம், மரப்புக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, புதினா. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்க்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சோம்பு, கசகசா, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ். இப்போது எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஹோல் ஸ்பைசஸ், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரஃபாக சாப் பண்ணியிருந்த பெரிய வெங்காயம், அப்புறம் 10 சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 சில் தேங்காய், 10 முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் ரஃபாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப் சாப் பண்ணால் போதும். கூடவே கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்துக்கோங்க. இது 1 ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதில் ஒரு 20 எண்ணெய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். எதுக்கு நம்ம அந்த 20 தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை தனியாக நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால தான். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கொண்டக்கடலை சேர்த்துட்டோம்ல, இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த 20 கொண்டக்கடலையை இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.